A pleasant good morning, dear students. Welcome back. Physics online class 11th standard. I hope all of you are safe and secure in your home. Okay, டெஸ்ட்லாம் முடிஞ்சு நீங்கள் ஓரளவுக்கு நல்லா எழுதிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஓரளவுக்கு ஆல்ரெடி நான் லாஸ்ட் கிளாஸே சொல்லியிருந்தேன். We have to finish more than one volume about our 5 lessons. Before half-yearly examination நம்ம ரிவிஷன்ஸ் வந்து பார்ப்போம். இப்போ வந்து நம்ம அந்த 1 வால்யூம் கன்க்ளூஷனில் இருக்கிறோம், கிட்டத்தட்ட முடிக்கிற ஸ்டேஜில் இருக்கிறோம். வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன கண்டென்ட் வந்து 11th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் வால்யூமில் பண்ணிகிட்ருக்காங்க, நமக்கு என்ன சிலபஸாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஃபஸ்ட் லெசனில் நம்ம என்ன பார்த்தோம்? டைமென்ஷனல் பார்த்தோம். செகண்ட் லெசனில் ஸ்கேலார், வெக்டார் அதெல்லாம் பார்த்தோம். டைமென்ஷனல் அனலைசிஸ் உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் about the entrance examination. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்? ஸ்கேலார், வெக்டார்லாம் பார்த்தோம். தேர்ட் லெசன் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதேமாதிரி இந்த ஒர்க் பவர், எனர்ஜி, கொல்யூஷன்ஸ், இந்தமாதிரி நிறைய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக பார்த்துருக்கோம். வந்து புஷ் ஆர் புல் ஆப்ஜெக்ட் விச் ஒன்ஸ் டு பி ஈஸியர், இன்க்ளைன்டு பிளேன் மூவிங், ஃப்ரிக்ஷன், இந்தமாரி எல்லாம் ஜென்ரல் டாபிக் தான். வந்து பார்த்திங்கன்னா இந்த டாபிக் எல்லாம் நீங்கள் ஆல் ஓவராக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெய்லி லைஃப்பில் அப்ளைகபிள் யூஸ் ஆகிற மாதிரி தான் எல்லாமே வந்து கண்டென்ட் வந்து இருக்கும், அதுக்கு ரிலேட்டடாக தான் இருக்கும். இன்னும் டீப்பாலாம் அவங்க எதுவும் வந்து உங்களுக்கு கொடுக்கல. இந்தமாரி வந்து நீங்கள் ஒரு சப்ஜெக்டை மனப்பாடம் பண்ணி படிக்காமல் கண்டென்ட்டாக பாருங்கள், என்ன சப்ஜெக்ட் டாபிக் கொடுத்துருக்காங்க அந்தமாரி நீங்கள் பாடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா ஹோம்ஒர்க்கை வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹோம்ஒர்க் வந்து நீங்களாக வந்து சொல்லியிருந்தோம், எழுத சொல்லி அனுப்பியிருந்தோம். அதனால் மறுபடியும் அதை நம்ம ரீகால் பண்ணுவோம். இந்த வீக் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த டாப்பிக்கை மறுபடியும் நம்ம ரிவைஸ் பண்ணுவோம். ஒர்க் டன் பை எ டார்க், அதுக்கப்புறம் வந்து பவர் ஃபேக்டரில் வந்து டார்க் எப்படி வருது. ஏற்கனவே நம்ம இப்போ 2 விதமான ஒரு குவான்டிட்டிஸ் வந்து நம்ம 11th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் வால்யூமில் டிஸ்கஸ் பண்ணுறோம். என்னென்ன கண்டென்ட் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோன்னா, அது நான் நிறைய தடவை சொல்லிட்டேன். ஒரு ஆப்ஜெக்ட்டு ஸ்ட்ரெயிட் லைனாக மூவ் ஆனால் அதுக்கான ஈக்குவேஷன்ஸ் கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ். ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. எப்படின்னு வச்சிங்களேன், இப்போ நீங்கள் ஒரு ரோட்டில் ஓடுறீங்க, ரன்னிங் போகிறீங்க, ஒரு 1 ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா ஓட ஆரம்பிக்கிறீங்க, 1 ஹவர் ஓடி முடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 கிலோமீட்டர், ஒரு 5 கிலோமீட்டர் ஓடி முடிக்கிறீங்க. அதே ஒரு கிரவுண்டில் ஓடுறீங்க, கிரவுண்டில் எங்கே தொடங்கினீங்களோ சுற்றி மறுபடியும் என்ன பண்ணுவீங்க? அதே இடத்துக்கு தான் வருவீங்க. அப்போ நீங்கள் எதுவுமே ஓடலையே அப்படின்னா நீங்கள் ஓடின்னு தான் இருக்கிறீங்க. அப்போது ஸ்ட்ரெயிட் லைனாக ஓடுறதுக்கும் கிரவுண்டில் ஓடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கா? இல்லையா? இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இருக்குது. ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு ரோட்டில் ஓடும்போது 5 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் போகும்போது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நீங்கள் போயிடுறீங்க. அதே கிரவுண்டில் ஓடும்போது மூமெண்ட் இருக்குது, மறுபடியும் எங்கே வரீங்க? அதே இடத்துக்கு தான் திரும்ப வரீங்க. ஆனால் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கைனமேட்டிக் தான், இயக்கம் தான். இயக்கம் ஒன்று தான், கைனமேட்டிக் ஒன்று தான். ஆனால் அதுக்கான ஈக்குவேஷன்ஸ், டெரிவேஷன்ஸ், அதுக்கான அவுட்புட்டு எல்லாமே வேறையாக இருக்குது. ஃபேன் ரொம்ப நேரம் சுற்றுது, ஒரே இடத்துல தான் சுற்றிட்டு இருக்கு, ஆனால் நம்ம காற்று வருது. அப்போ ஃபேன் எதுவுமே வேலை செய்யலைன்னு அர்த்தமா? ஃபேன் சுற்றலாம் உங்களுக்கு எப்படி காற்று கிடைக்கும்? அப்போ நீங்கள் கிரவுண்டில் ஓடிட்டே இருக்கிறோம், நமக்கு எனர்ஜி நிறைய லாஸ் ஆகுது. டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தா என்ன கிடைக்குது? 0. இடப்பெயர்ச்சி 0. இப்போ இந்த 4 லெசன்லையும் நம்ம பார்த்தது வந்து பேஸ்லேருந்து ஸ்கேலார், வெக்டார், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி வந்து கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஸ்ட்ரெயிட் லைனில் போகும்போது, அதுவே வந்து ஆங்குலரில் மாறும்போது எப்படி மாறுச்சு, இதெல்லாம் தான் இப்போ நம்ம கண்டினியூஸாக பார்த்துக்கணும். இந்தமாரி நீங்கள் சிலபஸ் அவுட்புட்டாக பாருங்கள், ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து கிளியராக புரியும். வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக வந்து டிஃபிகல்ட்டிஸ்லாம் எதுவுமே கிடையாது. அவைலபிள் இல்லை, நீங்கள் வந்து புக்கை வந்து ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். புரியல அப்படின்னா நீங்கள் எது வந்தாலும் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், எனக்கு கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எப்போவுமே வந்து ரெடியாக இருக்கிறேன். we are all are available, not only for me, for all the subject teachers are available. Any time you ask any doubt, no problem, எப்போ வேணால் நீங்கள் வந்து கேட்கலாம். இப்போ லாஸ்ட் வீக் நம்ம வந்து அந்த கன்க்ளூஷன் வந்திருந்தோம் இல்லையா? வந்து பார்த்திங்கன்னா என்ன ரொட்டேஷனல் மோஷன், டிரான்ஸ்லேஷனல் மோஷனில் எப்படி வந்து ஈக்குவேஷன்லாம் மாறுது, பவர் ஃபேக்டர் எப்படி, ஒர்க் டன் பை எ டார்க் என்ன மாறுது, இந்த ஒர்க் பவர், எனர்ஜி, இதில் நம்ம நிறைய பார்த்தோம். பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி எல்லாமே நம்ம நிறைய பார்த்தோம். இப்போ அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முடிக்கிற ஸ்டேஜில் வந்துட்டோம். நான் சொல்லி இந்த மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட் கிளாஸில் ஒரு 10 to 12 ஈக்குவேஷன் தான் இருக்கும், பெருசாக ஒன்றும் இருக்காது. அதனால் நீங்கள் இது அவுட்புட்டாக படிச்சுன்னு போனீங்கன்னா எல்லாமே அதோட ஈக்குவேஷன்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துங்க. அப்படின்னா உங்கள் புக்லேயே அவைலபிளாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 2 மோஷனுக்கான ஈக்குவேஷன்ஸை வந்து அவுட்புட்டாக எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன்
டிரான்ஸ்லேஷனல் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன். வாட் இஸ் த டிரான்ஸ்லேஷனல்? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது டிரான்ஸ்லேஷனல் மோஷன். ரொட்டேஷனல் மோஷன் சுற்றி சுற்றி மறுபடியும் அதே இடத்துக்கு வருது. அப்போ இயங்கக்கூடிய பொருள் எல்லாமே ரொட்டேட் ஆகிற பொருள் எல்லாருக்குமான ஈக்குவேஷன்ஸ், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கான ஈக்குவேஷன்ஸ். இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். இட்ஸ் a very very important session. This is a very important session. We have to study it in the last 5th lesson on the first volume. These things are very important. You remember, இது எல்லாமே நம்ம பேஸில் படித்தோம். பேஸ்லனா எப்போது 9th ஸ்டாண்டர்டில் நம்ம இது எல்லாமே படிச்சிருக்கிறோம். இப்போது ஹையர் செகண்டரி வந்தோடனே இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். 9th 10th இந்த ஈக்குவேஷன்லாம் நம்ம நிறைய படிச்சிட்டோம், ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டோம். ஆனால் இதிலிருந்து அப்போ ஒரு டிரான்ஸ்லேஷனல் மோஷன் ஸ்ட்ரெயிட் லைனாக, கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்து ஆங்குலரில் மாறும்போது அது எப்படி மாறுது அப்படின்றதுக்கான ஈக்குவேஷன் தான் இப்போ நம்ம ஒரு கம்பேரிசன் நம்ம பண்ணி பார்க்குறோம். சரியா? இப்போ நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட். Displacement என்ன? One object, one place goes to another place is called a displacement. What is the equation? Is symbol is x. x வச்சுக்கலாம், s வச்சுக்கலாம், h வச்சுக்கலாம், height எதை வேணால் நம்ம பண்ணிக்கலாம். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், அப்போ அதுவே ஆங்கிளில் மாறினா எப்படி இருக்கும்? சர்க்குலரில் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன இருக்குது? ஒரு இடத்துல சர்க்கிள் இருக்குது, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போனால் எப்படி இருக்கும்? அப்போ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கால்டு தீட்டா. ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும்போது எக்ஸ், இதே ஆங்கிளில் மாறும்போது தீட்டா அப்படின்னு நம்ம ரிமெம்பர். அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ புரியும் டிரான்ஸ்லேஷனல் மோஷன்னா என்ன, ரொட்டேஷனல் மோஷன்னா என்ன. அப்போ ஸ்ட்ரெயிட் லைனாக போகிறதுக்கும் சர்க்கிளில் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. யூ நோ த டிஃப்ரென்ஸ். ஆல்சோ த ஈக்குவேஷன் இஸ் ஆல்சோ டிஃப்ரென்ஸ். ஓகே, நோ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கால்டு தீட்டா. நோ வெலாசிட்டி யூ ஸ்டடிட் இன் 9th ஸ்டாண்டர்ட். கீனாக நம்ம படிச்சிருக்கோம். வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் வெலாசிட்டி? v is equal to dx by dt or ds by dt. dx by dt or ds by dt, whatever it is you studied. Then angular velocity, இதோட சிம்பல் என்ன? ஒமேகா. You know the studied of second lesson கைனமேட்டிக் ஈக்குவேஷன். 3 equation we have to study. What is the 3 equation? v is equal to u plus at. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நான் மறுபடியும் ரீகால் பண்ணுறேன். v is equal to u plus at. What is the second equation? s is equal to ut plus 1 by 2 at square. Third equation, v square is equal to u square plus 2as. இந்த 3 ஈக்குவேஷன் பார்த்தோம் இல்லையா? அதுவே ரொட்டேஷனல் மோஷனில் எப்படி மாறுது? அப்போது விக்கு பதிலாக இங்கே ஒமேகா, வி நாட் பார்த்தோம் இல்லையா? என்ன இது? இனிஷியல் வெலாசிட்டி என்ன பார்த்தோம்? u, v, omega, omega naught. So omega is equal to what is the equation? dx by dt. Then acceleration a is equal to dv by dt. What is the formula of acceleration? இப்போ இந்த டேர்ம்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மனப்பாடம் பண்ண தேவையில்லை. நான் திரும்ப அதை சொல்லிகிட்டே தான் இருப்பேன். எப்போ எல்லோரும் மெமரைஸ் பண்ணுறதை விடுறீங்களோ அது வரைக்கும் நான் மெமரைஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிகிட்டே தான் இருப்பேன் வந்து பார்த்தீங்கன்னா. ஏன்னா புரிஞ்சு படிக்கணுமா? நான் திரும்ப நிறைய தடவை இன்சிஸ்ட் பண்ணிட்டேன், தயவு செஞ்சு புரிஞ்சு படிங்க. So acceleration, change in velocity with the representative of the time taken. Change in velocity, initial velocity, final velocity. So what is the formula of acceleration? You studied in 9th standard. Final velocity minus initial velocity divided by time taken with the respective of the time taken. The same way angular acceleration. This is a translational motion, is just acceleration is called a. And the rotational motion, angular acceleration, is called alpha. What is the equation? Is alpha is equal to d omega by dt. Omega is called angular velocity. So angular acceleration was d omega by dt. Then mass. Any object, consider about the mass, is called m. You have studied in Newton's second law and moment of inertia. எல்லாத்துலேயும் இந்த மாஸ் இருக்கும். கண்டிப்பாக இயக்கத்துக்கு ஒரு பொருள் மூவ் ஆகிறதுக்கு என்ன வேணும்? மாஸ் வேணும். மாஸ் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. மாஸ் இருந்தாலும் இல்லைனாலும் இயக்கம் இருக்கும், மூவிங் இருக்கும், ஆனால் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ இட்ஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் கேஸ். இது எப்படி நம்ம மாஸ் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் சொல்கிறோம்? ஒரு பெரிய பாறை, ஒரு சின்ன கல், எது ஈஸியாக நீங்கள் நகர்த்த முடியும்? சின்ன கல்லை நகர்த்த முடியும். பெரிய பாறைக்கு நம்ம நிறைய எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ அந்த இடத்துல எது முக்கியமாக வருது? மாஸ். மாஸை பொறுத்து எல்லாமே மாறுது. அப்போ இந்த ஃபினாமினாவில் வெரி இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து ஃபிசிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நியூட்டன் செகண்ட் லால எப்பயோ சொல்லிட்டார் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் F is equal to ma. நான் வரேன் அதுக்கப்புறம் m. அப்போ இதேமாரி வந்து ரொட்டேஷனல் மோஷனில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இனபிலிட்டி ஆஃப் த பாடி டு சேஞ்ச் இட் செல்ஃப் கால்டு இனர்ஷியா. யூ ஸ்டடிட் இனர்ஷியா, அட்டென்ஷன், inability of the body to
to change itself, it's called inertia. Moment of inertia, I is equal to mr square ஒன்று formula பார்த்தோம். I is equal to mr square. இப்போ moment of inertia ஓட symbol வந்து I. இங்கே வந்து mass வந்து m. Now the study Newton's second law of motion, F is equal to ma. இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். இந்த ஃபார்முலா வந்து நியூட்டன் வந்து செகண்ட் லா, F is equal to ma. அப்போ அதுக்கு நம்ம என்ன சொல்கிறாங்க, டார்க் சொல்கிறாங்க. டார்க் நிறைய போன லாஸ்ட் வீக் வந்து இந்த கிளாஸை பற்றி தான் நம்ம நிறைய படித்தோம். டார்க் பற்றி நிறைய பார்த்துட்டோம். ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், F into D, one of the force into perpendicular distance. Then tau is equal to I alpha. Inertia, angular acceleration. What is alpha? Angular acceleration. Tau, what is the symbol of tau? Torque. And finally, linear momentum. Linear na straight line. Particle of the momentum அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் P ன்னு சொல்கிறாங்க. சார் மாஸ்னா M, வெலாசிட்டினா V, ஃபர்ஸ்ட் லெட்டர் போடுறாங்கல்ல. ஏன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வரல அப்படின்னா, இப்போது மொமெண்டம்னா M, மாஸ்னாலும் M, நம்ம கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா? அதனால் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, மொமெண்டமுக்கு அதுக்கு ஃபுல் நேம் வந்து என்ன தெரியுங்களா, பார்ட்டிக்கல் ஆஃப் த மொமெண்டம். அப்போ P எடுத்துங்க. மொமெண்டமோட ஈக்குவேஷன்னா P is equal to mv. What is M is called? Mass. What is V is called? Velocity. Then angular momentum. This is a particle of linear momentum. Linear, angular. Linear na enna? Straight line. Then angular momentum. L, what is the symbol? Is angular momentum. L is equal to I omega. What is I? The moment of inertia, and omega is called angular acceleration. இப்போ இங்க பாருங்க, இது velocity வருது, இந்த இடத்துல acceleration வருது. இதுவும் சாரி angular velocity. Omega is called angular velocity. V is called just velocity. M mass, I inertia. Symbol of P particle of the momentum. Symbol of L is called angular momentum. இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒன்று தான். ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும்போது இந்த ஈக்குவேஷன், ரொட்டேஷனலாக மாறும்போது அந்த ஈக்குவேஷன். யூ நோ த டிஃப்ரென்ஸ். ரெண்டும் எப்படி மாறுது அப்படின்றது நம்ம வெரி இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கணும். இன்னும் கொஞ்சம் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, நம்ம பார்ப்போம். இப்போ இதில் எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறோம். இது எல்லாமே, இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே நம்ம டெரைவ் பண்ணியிருக்கிறோம். இந்த 11th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் வால்யூமில் இந்த எல்லா ஈக்குவேஷன் நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். இது ஒன்று கூட உங்களுக்கு வராமல் இல்லை, ஆனால் இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும், கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பேஸில் வந்துருக்கு. 9th ஸ்டாண்டர்ட்லேயே 10th ஸ்டாண்டர்டில் நம்ம படிச்சிட்டோம். இதெல்லாம் புதுசு. எப்போ வந்துட்டு 11th நம்ம ஒரு லெசனாக கோத்ரூ பண்ணே வரும். இது செகண்ட் லெசனில் நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். செகண்ட் லெசன்லேயே வந்து நம்ம கொஞ்சமாக வரும். 5th லெசனில் இதெல்லாம் வந்து நம்ம டீப்பாக வந்து பார்த்துட்ருக்கோம். இன்னும் பெண்டிங் ஈக்குவேஷன்ஸ் என்னென்னு நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம அந்த பெண்டிங் ஈக்குவேஷன் நான் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் எழுதியிருக்கேன். வாட் இஸ் த பெண்டிங் லாஸ்ட்? நெக்ஸ்ட்டு இம்பல்ஸ். வாட் இஸ் த இம்பல்ஸ்? ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ், எ கிரேட் ஃபோர்ஸ், எ வெரி கிரேட் ஃபோர்ஸ் ஆக்டிங் இன் எ வெரி ஷார்ட் டைம், இன்ஸ்டன்டேனியஸ்லி. எ கிரேட் ஃபோர்ஸ், எ லார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங் இன் எ வெரி ஷார்ட் டைம். ஒரு பெரிய மோதுதல், ஒரு கொலிஷன், அதெல்லாம் இந்த இம்பல்ஸில் வந்துடும். வாட் இஸ் ஈக்குவேஷன்? F is equal to del P. இந்த டெல்லுனா என்ன அப்படின்னு, எல்லா அந்த குவான்டிட்டிஸையும் ஒன்று சேர்த்தோன்னா நம்ம டெல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இம்பல்ஸ் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேஷனலில் இம்பல்ஸ் எப்படி இருக்கும்னா டவ் டெல் டி. சரியாம்மா? எஃப்க்கு பதிலாக டவ் ஃபோர்ஸு. ஏன்னா ஃபோர்ஸோட ஈக்குவேஷன் வந்து இந்த இடத்துல நம்ம அது டவ் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், டவ் டெல் எல். இப்போது நெக்ஸ்ட் ஒர்க் டன், வேலை. வாட் இஸ் த ஒர்க்? W is equal to F into S. What is F is called? Force. S is called displacement. இந்த கண்டென்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன ஈக்குவேஷன் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம இதில் கொண்டு வந்துடுறோம். நான் லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருந்தேன் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 10 ஈக்குவேஷன் தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. ஆனால் நீங்கள் அதுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறீங்கன்னு அந்த 10 ஈக்குவேஷன் நான் இப்போ கொண்டு வந்துருக்கோம். அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க புக் பேஜில். நான் சொல்கிறேன், புக்கில் இருக்குது, நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா தெரியும். அதனால தான் இதை எழுதி உங்களுக்கு போட்டிருக்கேன். வெரி இம்பார்ட்டண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து நீட்லேயோ மற்றதுலேயோ வந்து பார்த்திங்கன்னா எப்படி வேணால் மாற்றி கேட்பாங்க. நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அந்த மாற்றி கேட்குற மெத்தட் வந்து நான் உங்களுக்கு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ W is equal to Fs, work done W is equal to tau into theta அப்படின்னு சொல்லுவோம். Tau into theta. Tau one of the force into perpendicular distance. Distance displacement is called theta. So Fs by tau theta. Kinetic energy நமக்கு தெரியும், of mv square. We know that we studied in 2 different types of energy, potential energy and kinetic energy. What is the potential energy? mgh.
What is the kinetic energy? 1 by 2 mv square. The same way the kinetic energy I omega square. இப்போ m க்கு பதிலா பாருங்க, m பதிலா I, v square பதிலா omega square. எல்லாமே ஈக்குவலா தான் இருக்கும், ஒண்ணுமே இல்லை. அது என்னன்றது டிஃபரன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். வந்து பவர் P is equal to Fv. Force F க்கு பதிலா torque, v க்கு பதிலா omega. Remember this equation? Impulse F is equal to del P, impulse dou delta T is equal to del L, and work done double is equal to Fs, work done double is equal to tau into theta, and kinetic energy K is equal to half mv square, and kinetic energy K is equal to half I omega square. Then P is equal to Fv, P is equal to tau omega. நீங்கள் என்ன பண்ணுங்கள், நோட் எடுத்து இந்த கண்டென்ட் இந்த டேபிள் காலம் மட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். எப்படி இது மாறுது சார், இது புரியலையே எங்களுக்கு. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுனா வெறும் லெட்டர்ஸ் தான் வருது, இதுக்கு லெட்டர்ஸ் தான் வருது, எப்படி சார் நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஓகே சரியா. எஃப்னா இது டிரான்ஸ்லேஷனல் மோஷன். டிரான்ஸ்லேஷனலில் எஃப்னா ரொட்டேஷனலில் என்ன வருது? ரொட்டேஷனில் டார்க் டவ். எம்னா டிரான்ஸ்லேஷனில் ரொட்டேஷனல் வருது, ஐ வருது. இதுக்கு எதாவது ஈக்குவேஷன் மாற்றிக்க வேண்டியது தான், வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு இங்கே வி வெலாசிட்டினா ஒமேகா, சரியாம்மா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆக்சலரேஷன்னா ஆல்ஃபா, சரியா. இந்த 4 தான், இது 4 உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். இங்கே எஸ் தீட்டா, இதிலே ஓரளவுக்கு. இப்போ நீங்கள் எப்படி வேணால் ஈக்குவேஷனை மாற்றிங்க, எம் வர இடத்துலாம் ஐ போட்டுங்க. டிரான்ஸ்லேஷன் மோஷனில் எங்கெல்லாம் எம் வருதோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடுறோம், நம்ம ஐ போட்டுங்க. இங்கே எங்கெல்லாம் வி வருதோ அங்கெல்லாம் ஒமேகா போட்டுங்க. இங்கெல்லாம் ஏ வருது அங்கெல்லாம் ஆல்ஃபா போட்டுங்க. எஸ் வருது அங்கெல்லாம் தீட்டா போட்டுங்க. இதை விட ஈஸியாக சொல்ல முடியாது. வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக இந்தமாரி சொல்லவும் கூடாது, அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறது இது. வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்மில் நீங்கள் எப்படி வேணால் ஈக்குவேஷனை மாற்றி எழுதிக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா சரியா. இப்போ பாருங்களேன், டபுள் இஸ் ஈக்குவல் டு எஃப்எஸ். அப்போ இதுக்கு என்ன எழுதணும்? ஸோ டபுள் இஸ் ஈக்குவல் டு எஃப்எஸ்க்கு என்ன எழுதணும்? பாருங்கள், எஃப்க்கு பதிலாக டார்க், எஸ்ஸுக்கு பதிலாக தீட்டா. புரியுதா? எஃப்க்கு பதிலாக டார்க் டவ், எஸ்ஸுக்கு பதிலாக தீட்டா. இன்னொரு ஈக்குவேஷன் எழுதிட்டுங்களா? ஸோ வி இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. இது உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் இன்ட்டு ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இதில் என்னென்னா டிரான்ஸ்லேஷனல் மோஷனும் இருக்கும், ரொட்டேஷனல் மோஷனும் இருக்கும். வாட் இஸ் த டிரான்ஸ்லேஷனல் மோஷன்? வி. ரொட்டேஷனல் மோஷன் ஒமேகா. ரெண்டுமே இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இந்தமாரி ரிலேட்டடான ஈக்குவேஷன்ஸும் இருக்குது. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டு ஸ்ட்ரெயிட் லைனாக போனால் இருக்கிற ரிலேஷன்ஸும், அதுவே ரொட்டேஷனில் போகும்போது இருக்கிற ஈக்குவேஷனும் ஒரே டேர்மில் கொண்டு வராங்க. வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து மாற்றி கேட்டாங்கன்னா எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது பார்க்க, அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ நியூட்டன் செகண்ட் லா எடுத்துக்கிறேன். எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. ஒன்றும் இல்லை, ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் ஒரு சின்ன ஒரு கொஷினை வந்து மாற்றி கேட்டிருந்தாங்க. வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் ஆக்சிலரேஷன் கொடுத்தா ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும், அதுதான் ஈக்குவேஷன். வந்து அவங்க என்ன கேட்டாங்க? ஃபோர்ஸ் கேட்டாங்க. ஃபோர்ஸ் வந்து 10, மாஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதில் ஒரு பார்த்திங்கன்னா 5 கிலோகிராம் அப்படின்னு கேட்டாங்கம்மா. வேறு ஒன்றும் இல்லை. உடனே வந்து ஐயோ இந்த ஃபார்ம்லாம் நான் இதில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபோர்ஸ் தானே கேட்கணும், மாஸ் ஆக்சலரேஷன் தான் தெரியாது அப்படின்னு நிறைய பேர், அது ஒரு கன்ஃபியூஷன் வந்து. என்ன பிரச்சனை? நீங்கள் மனப்பாடம் பண்ணி படிச்சிங்கன்னா இந்த ஃபார்முலா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். புரிஞ்சு படிச்சிங்கன்னா இதுலேருந்து இன்னும் 2 ஃபார்முலாவை நான் கொண்டு வரேன். அப்போது இந்தமாரி மாற்றி கேட்குறாங்க. ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ? 10 நியூட்டன், மாஸ் வந்து 5 கிலோகிராம். வாட் இஸ் த ஆக்சலரேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எப்படி மாறும் ஆக்சலரேஷன்? எப்படி மாறும் சொல்லுங்க பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ஃபார்முலா? எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏனா ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப் பை எம். புரியுதா? எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ எப்படி மாற்றிருக்கேன்? எனக்கு ஏ தான் வேணும் சார், நான் இந்த ஃபார்முலா படிக்கல, எனக்கு தெரியுது, இல்லவே இல்லை புக்கில். எப்படி இருக்கும்? அவங்க கொடுத்த ஃபார்முலா நீங்கள் தான் மாற்றிக்கணும். கொஷின் என்ன கேட்குறாங்க பாருங்கள், அதுக்கேற்ற மாரி ஃபார்முலாவை ஆல்டர் பண்ணிங்க. ஆனால் நீங்கள் ஆல்டர் பண்ண ஃபார்முலா கரெக்டாக இருக்கணும். தப்பாச்சு எல்லாமே தப்பாயிடும். அப்போ எப்படி இதை செக் பண்ணுறது? எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏனா எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ மல்டிப்ளிகேஷன் பண்ணி பாருங்கள். அப்போ இந்த சம்மு போடலாமா?
F ஓட வேல்யூ 10, M ஓட வேல்யூ 5. A is equal to 2 meter second power minus 2. ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். எனக்கு தேவை ஏ தான், அவங்க எஃப் இல்லை, எனக்கு தேவை ஏ தான். ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் இன்னொன்று கேட்குறாங்க, ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப் பை எம் போட்டோம் இல்லையா, எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ, ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப் பை எம். எஃப் வந்துச்சு, ஏ வந்துச்சு, அப்போ இது எம். அப்போ எம்முக்கு என்ன வரும், எம்முக்கு என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா எஃப் பை ஏ, புரியுதா, எஃப் பை ஏ, எம்ஏ எம்ஏ எம்ஏ, இவ்வளோதான். அதாவது எந்த சம்மு கொடுத்தாலும் அந்த கான்செப்டுக்கான ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆல்டர் பண்ணிக்கணும். இந்த ஃபார்முலா எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. இந்த ஃபார்முலா தான் எனக்கு தெரியும், இதை தான் நான் 10th படித்தேன், எனக்கு இதெல்லாம் தெரியாது சொல்லணும்னு அவசியம் இல்லை. யூ பிகம் இன் ஹையர் ஸ்டடீஸ், ஹையர் செகண்டரி பீப்புள்ஸ், உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஆல்டர், யூ ஷுட் ஆல்டர் த ஃபார்முலா. சார் ஃபார்முலா நம்ம ஆல்டர் பண்ணால் தப்பாகிடுமா? தப்பு ஆகாது. எப்படி தப்பாகும், நீங்கள் வந்து கிராஸ் செக் பண்ணிடணும். கரெக்டாக இருக்குன்னு கிராஸ் செக் பண்ணுங்க. எம்ஏ 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 அந்த மாதிரி. இன்னொரு ஃபார்முலா எழுதுகிறேன் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. இப்போ இங்கே பாருங்கள், ஒமேகா கேட்டால் என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். நேரில் இல்லை இருந்தால் நான் எல்லோரையும் நிற்க வச்சு கேட்பேன். சரி பரவாயில்ல, ஒமேகாவுக்கு என்ன வரும் பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்க பார்க்கலாம். வந்து ஆர் பை வியா வி பை ஆரா? நிறைய பேருக்கு அது கன்ஃபியூஷன் ஆகுது. வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க என்ன வருது பார்த்தீங்கன்னா வி பை ஆர். நெக்ஸ்ட்டு வி வந்துச்சு, ஒமேகா வந்துச்சு, அடுத்து ஆர். ஆர் இஸ் ஈக்குவல் டு வி பை ஒமேகா. ஒமேகா ஆர் ஒமேகா ஆர் ஆர் ஒமேகா. புரியுதா? இந்த மெத்தடில் ஃபார்முலாஸ் வந்து படிச்சிங்கன்னா எந்த ஃபார்முலாவும் மறக்காது. எந்த மாதிரி சம்மு கேட்டாலும் ஃபார்முலாவை நம்ம ஆல்டர் பண்ணி நம்மளால் எழுத முடியும், நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்றது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுங்க. இந்த ஆல்டர் பண்ணி எழுதுறது புரியுதான்னு பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த 2 மோஷனையும் கம்பேர் பண்ணி ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் எப்படி ஈக்குவேஷன்ஸ்லாம் ஆல்டர் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த 5 லெசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் எல்லாம் என்னென்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் லெசனில் டைமென்ஷனல் அனலைசிஸ், செகண்ட் லெசனில் ஸ்கேலார் அண்ட் வெக்டார் ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் தேர்ட் லெசனில் வந்து பார்த்திங்கன்னா கொலியூஷன்ஸ், ஃபோர்த் லெசனில் வந்து ஒர்க் பவர் எனர்ஜி, ஃப்ரிக்ஷன், அந்த மூவிங் இன்க்ளைன்டு பெயின், புஷ் ஆர் புல் ஆப்ஜெக்ட் விச் ஒன் இஸ் டு பி ஈஸியர். ஃபோர்த் லெசனில் கொலியூஷன் வரும். ஃபிஃப்த் லெசனில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டார்க், வெரி இம்பார்ட்டன்ட் செஷன் வந்து டார்க். இவ்வளோ தான் இருக்குது. இது மொத்தமே ப்ரிப்பேர் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 வீக்கில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வால்யூமே நீங்கள் ஈஸியாக கவர் பண்ணிடலாம். இது எல்லாமே நீங்கள் வீடியோஸ் வந்து திரும்ப போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரியும்னு நினைக்கிறேன். வந்து எதனா புரியலனா எந்த டாபிக் புரியலையோ சொல்லுங்கள், நம்ம மறுபடியும் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ரிவைஸ் பண்ணுவோம். டைமென்ஷன் வந்து நான் மறுபடியும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நிறைய பேர் வந்து லேட்டராக தான் வந்து யூடியூப்பில் வந்து ஜாயின் பண்ணிங்க, வீடியோவில் வந்து ஜாயின் பண்ணிங்க. அதனால் டைமென்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். அதை மறுபடியும் நம்ம வந்து ரீகால் பண்ணுவோம். இப்போ இந்த கண்டென்ட்டை வந்து நீங்கள் எழுதி பாருங்கள், ஈக்குவேஷன்ஸ்லாம் டெரைவ் பண்ணி பாருங்கள், மெமரைஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? பார்க்கலாம். தேங்க்யூ.